வணக்கம். அதிமுகவை தங்கள் வீட்டில் சாப்பிட்டு விட்டு போன விருந்தாளி என மறைமுகமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியது ரத்தத்தின் ரத்தங்களை கொதிக்க வைத்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி 4-5 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் இந்த கூட்டணி முறிவை ஒரு நாடகம் என்றே திமுக தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போதோ அல்லது அதற்கு பிறகோ பாஜகவுடன் அதிமுக ஒட்டிக்கொள்ளும் என அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் திமுகவுடன் கூட்டணியில் இல்லாத சிறுபான்மை கட்சிகள் கூட அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயக்கம் காட்டி வருகின்றன. இதனை உணர்ந்த அதிமுக தலைவர்கள் தாங்கள் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என திரும்ப திரும்ப தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அண்மையில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அதில் அதிமுகவை மறைமுகமாக குத்தும் வகையில் நம்ம வீட்டுக்கு சிலர் விருந்தாளியா சாப்பிட வருகிறார்கள். அவர்களில் சிலர் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் பல வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறார்கள். அப்படி போறவங்க தான் நாங்க அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. மத்தபடி வீட்டு ஓனர் யார்கிட்டையும் போய் அவங்க எங்க வீட்ல இருந்து போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சு அதிமுகவினருடைய கோபத்தை அதிக அளவில் தூண்டியுள்ளது. இது குறித்து அதிமுக மூத்த தலைவர் ராஜன் செல்லப்பா தெரிவிக்கும் போது, பாஜகவில் இருந்து அதிமுக விலகி 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை தனது மனக்குமுறலை கக்கி இருக்கிறார் என்றால் அதிமுக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். பாஜகவில் இருந்து விலகியதால் அதிமுகவுக்கு இன்று சிறுபான்மை மக்களும் ஆதரவு கொடுக்க திரள்வதை பார்த்து அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. யார் வீட்டிற்கு யார் வந்து சாப்பிட்டார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். அதிமுகவின் ஓட்டுகள் யாருக்கு பயன்பட்டன, அதை வைத்து எத்தனை காலம் அவர்கள் அரசியல் நடத்தினார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதிமுகவிடம் பலம் இருக்கிறது. எங்களால் தனித்து நின்றே ஜெயிக்க முடியும். ஆனால் பாஜகவால் அது முடியுமா? நாங்கள் பலத்துடன் இருக்கிறவர்கள். பாஜக பலத்தை தேடி ஓடுபவர்கள். அதிமுக காரர்களாகிய நாங்கள் யார் வீட்லயும் போய் சாப்பிடல. நாங்க சாப்பிடதான் கூப்பிட்டோம். பாஜகவை சேர்ந்தவர்களாகிய அவர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்கு ஒரு நன்றி உணர்ச்சி கூட அவர்கள் காட்டவில்லை என ராஜன் செல்லப்பா அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய இந்த செய்திதான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.